ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடோலசென்ஸ் அப்படிங்கிறது இளமை பருவம் அப்படிங்கிற சீரியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இது ஒரு மினி சீரியஸாக போட்டிருக்காங்க. மொத்தமே 3 எபிசோடு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது எல்லா நாட்டிலையும் ரொம்ப எல்லோரும் நல்லா பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு பிரபலமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் நானே பார்த்தேன். ஆனால் இந்த சீரீஸை பார்க்குறது ரொம்ப பொறுமை வேணும். பார்த்தீங்கன்னா 2 3 ஒரே கேமரா வந்து எங்கேயுமே நவராமல் ஒரே இடத்துல இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் மட்டும் அங்கங்கே நவருவாங்க, போவாங்க, அப்படியே இருக்கும். அப்படியே எடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு பையனும் அந்த அந்த படத்தில் இந்த இதில் சீரீஸில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பையன் தான் ஹீரோ. அவரும் பார்த்தீங்கன்னா அவரை விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஒரு சீரீஸ் ஓடும். ஆனால் ஒன்றும் அதை எங்கேயுமே சோம்பலாக இல்லாமல், எங்கேயுமே ஐயோ இது என்ன இப்படி ஒரு போர் அடிக்குதுன்னு நம்ம முன்னிட்டு வராமல் பார்க்குற அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. அது நல்ல ஒரு காட்சி மைப்பெல்லாம் இதில் இருக்குது. கவர்ச்சிகரமான ஷாட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை சொல்லல், அதாவது அடுத்த நிலை கதை, நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சைமன் கிரஹாம் நடிச்சிருக்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான பார்வையாளர்களை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருக்காங்க. இதில் அது பார்த்திங்கன்னா சினிமா டைரக்டர், சினிமா ப்ரொடியூசரை படத்தை எடுக்கக்கூடியவங்க தான் ஹன்சல் மேத்தா, சேகர் கபூர் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து எடுத்துருக்குறாங்க. கவர்ச்சிகரமான கதை சொல்லல், அற்புதமான ஒளிப்பு, சினிமா ஃபோட்டோகிராஃபி, அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீம்லெஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நடிப்பையும் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. நிறையா இவங்களுடைய நடிப்பெலாம் வந்து நிறைய பேரால் பாராட்டப்பட்டிருக்குது. ஒரு தனித்துவமான தொடர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு அத்தியாயமும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியான காட்சியில் வெளிப்படுது. ஒரு கண்டினியூ, அதாவது கேமரா எங்கேயுமே நகராது, அதே இடத்துல இருக்கும். அங்களுடைய ஆக்டர்ஸ் மட்டும் அப்படி இப்படி நகர்ந்துட்டு இருப்பாங்க. அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். 2வது தடவை பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பார்க்க வேண்டிய கரெக்டான தொடர் இது தான். எப்படி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கணுங்கிறத விட அந்த குழந்தைங்க வந்து எப்படி அவங்க இருக்கிறாங்க, அவங்க எப்படி சூழலில் அவங்க வாழ்கிறாங்க, அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நிறைய அதில் நீங்கள் உணர்ந்துப்பீங்க. இதில் எல்லாமே சினிமாவில் அந்த இதில் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்குவமான நிலைக்கு நீங்கள் போகிற ஒரு சூழ்நிலையை அது பண்ணியிருப்பாங்க. அதை அவர் நடிச்சிருப்பார், அந்த அப்பாவை நடிச்சிருக்காரு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கார் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்குன்னே ஒரு பகுதி, 3வது பகுதி ஃபுல்லாக அவரை பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. அருமையாக நடிச்சிருக்கார். இது ஒரு பிரிட்டிஷ் தொலைக்காட்சி தொடர் வந்து இது ஒரு பள்ளி மாணவனை மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு குற்ற நாடகம், உளவியல் நாடகம்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இதை உருவாக்கியிருக்கவங்க வந்து ஜாக் துரோன், ஸ்டீபன் கிரஹாம் அப்படிங்கிறது தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்கள தான் எழுதியும் இருக்கிறாங்க. பிலிப் பாரன்டினி அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் நடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீபன் கிரஹாம், ஆஸ்லே வால்டர்ஸு, பேய் மார்ச்சே, மார்க் ஸ்டான்லி அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. இதில் மியூசிக் போட்டவர் பார்த்திங்கன்னா ஆரோன் மே, டேவிட் ரிட்லி அப்படிங்கிறதெல்லாம் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் 4 பார்ட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2025 வருஷம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடப்பட்டது. இது அதிகமான பார்வையாளர்களை வந்து இதை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது முன்னாடி பார்த்திங்கன்னா என் சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுமாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறத பற்றி இதில் ஏதாவது உங்களுக்கு தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் கொஞ்சம் திருத்திக்குவேன். இப்போ நம்ம அந்த கதையை பற்றி பார்ப்போம். அந்த ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மில்லர், அவர் தான் வந்து அவங்க அப்பா பேர் மில்லர்னு அப்படி சொல்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு வேனை வச்சுட்டு அதில் ஏதோ வியாபாரம் பண்ணிட்டுருக்கார். இவர் தாய் வந்து மந்தா, மகள் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கா, லிசான்னு பேர். அந்த பையன் 13 வருஷம் பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஜேமி அப்படின்ட்டு இருக்கான். அவன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் அவன் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் நிறைய பேர் வர்றாங்க. வந்து இந்த வீட்டு கதவெல்லாம் உடச்சி அந்த 13 வயசு பையனை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கே புரியல, யாரா அவன் போட்டு உடைக்கிறான், அதை உடச்சி கிடச்சி வீட்டெலாம் அலங்கோலப்படுத்திட்டு இப்போ பையனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவோட சொல்கிறார், எப்போ கூப்பிட்டா வர போகிறாங்க, எதுக்குப்பா போட்டு வீட்டெல்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜேமிங்கிற பையன் அங்கே அவன் வேலை இது படிக்கிற ஸ்கூலில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வந்து
கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டு இல்லை, அவள் கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை வந்து கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அதுக்காக தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கே பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அது பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் இதை பற்றி எபிசோடே ஒரு எபிசோடு ஓடும். அது எப்படி போகிறாங்க, எப்படி கைது பண்ணுறாங்க, எப்படி அவன் வந்து ஒரு கைதி அழைச்சிட்டு போனால் என்னென்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் காமிப்பாங்க ஃபஸ்ட் எபிசோடில். அவன் வந்து 13 வயசு பையன் அப்படிங்கிறதுனால ஒரு மனநல மருத்துவரை வந்து கூப்பிட்டு அவனை வந்து விசாரணை பண்ண வைப்பாங்க. அந்த விசாரணை தாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் முதல்ல அதை நம்ம இந்த மாதிரி சீரீஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இது ஒரு வித்தியாசமான சீரீஸாக இருக்குது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசிக்கிட்டே இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தூங்கிட்டேன். அப்போ 2வது வாட்டி பார்க்கும்போது தான் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2வது வாட்டி பார்த்து அதை புரிஞ்சு உங்களுக்கு இதை உங்களுக்கு இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல அருமையான தொடர் இது. அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த பையன் என்னென்னலாம் பண்ணான், எப்படி அந்த பையன்கிட்ட விசாரிப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக விசாரிப்பாங்க. முதல்ல அந்த பையன் யார், அந்த பையன் முதல்ல வயசுக்கு வந்துட்டாலாம் மக்கள்லாம் கேட்பாங்க அந்த பையன்கிட்ட. ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணதை பற்றி பின்னாடி தான் கேட்பாங்க. முதல்ல அந்த பையனை பற்றி விவரங்கள் நிறையா கேட்டுட்ருப்பாங்க. அவங்க அப்பாவை பற்றி விவரங்கள் நிறையா கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் அந்த பொண்ணை பற்றி கேட்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுவான், அந்நியன் மாதிரியே பேசுவான். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவான், ஒரு வாட்டி அழுதுட்டு பேசுவான், ஒரு வாட்டி கோவப்பட்டு பேசுவான். நல்லா நடிச்சிருக்கான் அந்த பையன். உண்மையிலே அவ்வளோ அந்த ஜேமிங்கிற பையன் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கான். அவனும் நல்லா இருக்குது பாருங்கள். அந்த போலீஸாக நடிச்சிருப்பார் ஒருத்தர், அவரும் நல்லா நடிச்சிருப்பார். அவர் போய் அவங்க ஸ்கூலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி கொலை பண்ணியிருப்பாங்கள்ல, கத்தி அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போய் இது பண்ணியிருப்பாங்க. இந்த பையனுக்கு இன்னொரு பையன் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அவனை கண்டுபிடிச்சி அந்த கத்தியை கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. இப்படியெல்லாம் காமிப்பாங்க. முதல்ல கொஞ்சம் புரியாது தான், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், பிடிக்கும். அருமையான தொடர் இது. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா அப்பா அம்மாவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான தொடர். பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஒரு நல்ல படிப்பினையான ஒரு தொடர் இது. நல்ல அருமையான தொடர் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. இதை பார்த்துட்டு எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.